அன்னக்கிளி கதை சார். அது பேர் மருத்துவச்சி சார். அன்னக்கிளி நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும்னு எதிர்பார்த்தீங்களா? அந்த கதை நான் பண்ணது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் லவ் சார். அந்த லவ் சப்ஜெக்ட் பல பேரை பாதிச்சு. அமர் சொன்னா, அண்ணே சார் ரொம்ப கஷ்டம்னே, ஒரு அரிசி இல்லை மயிலாப்பூர் வீட்டில், என்ன பண்ண தெரியலண்ணே. இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து உங்களையும் அவங்க இளையராஜாவையும் அணியையும் உங்களுக்கு சேர்க்கறதுல அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ முதல் மரியாதை கூட அது உண்மையான ஒரிஜினல் கதை இல்லை. அது வந்து டால்ஸ்டாய் வாசிகளுடைய ஒரு வரலாறுல உள்ள உண்மை சம்பவம், நிஜம், கதை கிடையாது. அன்னக்கிளி திரைப்படம் வெளியாகி 50 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படத்தின் கதாசிரியர் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் அவர்கள். தமிழகத்தில் மிகச்சிறந்த கதாசிரியர்களில் செல்வராஜ் அவர்களும் ஒருவர். தமிழகத்தில் பெரும் வெற்றி பெற்ற படங்களான புதிய வார்ப்புகள், புதுநெல்லு புதுநாற்று, மணிரத்னத்தினுடைய அலைப்பாயுதே, பாரதி ராஜாவினுடைய முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், அதற்கு முன்னால் கவிக்குயில், பாடல்களும் கதையம்சமும் பொருந்தியிருந்த படங்களுக்கு கதாசிரியராக இருந்தவர் திரு செல்வராஜ் அவர்கள். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், அன்னக்கிளி படத்தின் மூலமாக திரையில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி உலகம் முழுவதும் பெரும் பெயர் பெற்ற இளையராஜா மற்றும் அவருடைய சகோதரர்களை இந்த திரையுலகத்துக்கு அறிமுகம் செய்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தமிழகத்தில் உள்ள மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திரு செல்வராஜ் அவர்கள் அன்னக்கிளி படத்தின் கதாசிரியரும் அவர்தான். அந்த கதையை எழுதியவர், அந்த அன்னக்கிளி என்ற கதாபாத்திரத்தை உருவாக்கியவர் அவர்தான். அவரோடு நான் வந்திருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அந்த அன்னக்கிளி படம், அந்த கதை எப்படி நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க? அந்த அந்த அன்னக்கிளிங்கிற அந்த கேரக்டரை எங்கே கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? மதுரையிலேருந்து பக்கத்தில் டி கல்லுப்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு முன்னாடி பாப்பநாயக்கன்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு நம்ம யாரும் போயிட முடியாது. அந்த கிராமத்துக்கு முதல்ல ஒரு கார்டில் நம்ம வர்றங்கிறதை எழுதி போடணும். அப்புறம் அங்கேருந்து வண்டி அனுப்புவாங்க. அந்த வண்டி வந்து இந்த டி கல்லுப்பட்டி போகிற ரோடில் 2-3 நாள் நிற்கும். ஒரு நாள் நம்ம வந்தவுடனே ஏற்றிட்டு அந்த வண்டி போகும். அதோடு அந்த வண்டிக்கார முடிஞ்சிடும். திருப்பி எப்போ ஐயா ஊர் போவீங்கன்னு கேட்டால் நம்ம வந்து எப்போன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. இதுதான் அப்படி. அந்த டி கல்லுப்பட்டிக்கு நான் போய் அந்த பாப்பநாயக்கன்பட்டி போகிறப்ப அங்கே ஒரு வயசானவங்க அப்படியே பார்த்துட்டு அதான் அந்த சிவகங்கையில் ஒரு தாத்தா இருக்காரு, கோதன் ஆயிடுது, அவருடைய சகோதரி தான் அங்கே இருக்காங்க. ஓகே. அதனால் பாட்டி வீட்டில் போயிட்டு எல்லாம் நிறைய பெண்கள் வந்து அவங்க வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு பாப்பநாயக்கன்பட்டியில். அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்கன்னா, பெரிய திடல் மாதிரி பண்ணி சின்ன சின்ன ஓட்டை போட்டு பானையை போட்டு மூடிடுவாங்க. இந்த நெல் காயப்படுறது மேலே போடுவாங்க. சாயந்தரம் ஆனால் அந்த பெண்கள் காலில் பாவி அந்த இதை ஓட்டையில் தள்ள கீழே ஒரு ரூமில் போய் ஸ்டோரேஜ் ஆகிடும். ஓகே. அடுத்த நாள் காலையில் 4-5 மணிக்கு வந்து தலையில் தூக்கிட்டு போவேன். ஓகே. இந்த மாதிரி இதில் அந்த பெண்களுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதில் ஒரு பாட்டி, இதில் ஒருத்தி கொஞ்ச நாளாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி அப்படி சொல்கிறாங்க. அவள் வந்து ஒரு மருத்துவச்சி. ராத்தில் யார் கூப்பிட்டாலும் போய் பிரசவம் பார்த்துட்டு வருவா அப்படின்னு. அன்றைக்கி என்ன அப்போ வரமாட்டா இந்த இதுக்கு. எப்படி அவங்க அதை விவரம் சொல்கிறாங்க. அவளை ஒரு நாள் பிரசவம் கூட்டிகிட்டு போயிட்டு கெடுத்துட்டாங்க. அந்த அம்மா செத்து போச்சு. ஓகே. அந்த அம்மா பேர் மீனான்னு நினைக்கிறேன். ஏதோ இப்போ அந்த அம்மா இறந்த பிறகு இவங்கெல்லாம் அது வழிநடப்பாட்டு மாதிரி கால் பாவிக்கிட்டே பாடுவாங்க. அவள் இருந்தால் என்ன நெல் இப்படி பிறண்டிருக்கோ, சீக்கிரம் காஞ்சிருக்கோம் அப்படின்னு இறந்து போன அவங்க ஒரு தோழியை பற்றி இந்த பெண் இது யார் என்னன்னு கேட்குறப்ப இந்த கதை சொல்கிறாங்க. இது மனசில் அப்படியே நின்றுச்சு. இது ஏன்னா சில 5-6 வயசில் அப்படியே வந்து ஒரு நின்றுச்சு. எனக்கு ரெண்டாவது ஒரு பெண்கள் மேலே இதில் ஒரு பாசம் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து முதல் கதை மாலை முரசில் எழுதுகிறேன். சரி. மாலை முரசில் எழுதுனா முதல் பரிசு 10 ரூபாய் கிடைக்குது. அது என்ன கதை?
அந்த கதை என்னென்னா, ஒரு அரசியல்வாதி விபச்சாரத்துக்கு போகிற பொண்ணை தடுக்கிறான். ஓ. போகாதே, உழைச்சி சம்பாதிக்கணும்னு சொல்கிறான். நல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிகளோட வாழுது. இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே எங்கே போனாலும் சரி, பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பா, இந்த விபச்சார பெண்கள் கூடுற இடத்துல வந்து நிற்பா. அப்பா அந்த பொண்ணை ஒரு நாள் இவனை கேட்குறான், இவ்வளவு சொல்றிய, என்னை எவையா கட்டிக்கிறவா, இவ்வளவு சவால் விடுற, நீ கட்டிக்கிறியாட்டேன்னு கேட்டுருவான். இவன் பயந்துட்டான். அப்பா அவன் சொன்னா, நீ நல்ல மனைவியாக இருக்கிறதா, உனக்கு நல்ல கணவனாக இருக்கேன், செட் ஆகி 2 பேரும் கல்யாணம். இப்போ கதை ஓப்பன் பண்ணுறப்ப ஒருத்தன் ஜெயிலில் இருந்து விடுதலை ஆகி வர்றான். வீடு பூட்டி இருக்கு, திண்ணையில் உட்காந்துருக்கான். இவன் பிரார்த்தலுக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாக வரா. காலையில் புருஷனை மாத்திர வாயா எப்பயா வந்தா அப்படி இப்படி இப்படிங்கிறப்ப உள்ளே வாங்கிறப்ப, நீ ஒரு வார்த்தையை மறந்துட்ட, நல்ல மனைவியாக இருக்கேன்னு சொன்னியே. அப்போ இவ சொல்லுவா, நீ நல்ல கணவனாக இருக்கன்னு சொன்னியே. இல்லையே, தலைவனால இருக்க. அங்கே இது விலைவாசி ஏறிடுச்சு, இங்கே கிருஷ்ணாயில் கிடைக்கல, ரேஷன் கடையில் கலாட்டான்னு. ஒரு தலைவன் எனக்கு வேணாயா, ஒரு புருஷன் தான் வேணும். தப்பு பண்ணால் அடிக்கணும், நல்லது பண்ணால் கொஞ்சணும். அப்படி நீ ரெடினா இன்னையிலேருந்து கூட நல்லவளாக இருப்பேன். இல்லைடா கஷ்டம், அவளால் செட் ஆக முடியாது. 2 பேரும், அவன் ஜெயிலுக்கு போகக்கூடிய டைம் வந்துடுச்சு, போகிறான். அவள் விபச்சாரத்துக்கு போகக்கூடிய டைம் வந்துச்சு, புறப்படுறான். பக்கத்து பக்கத்தில் தான் போயிடறாங்க. பேரலல் இணைகோடுகள், அதுக்கு டைட்டில் பேர் 2. ஆனால் இந்த இணைகோடுகள் எங்கேயும் சேரலை, அப்படியே போயிடுச்சு. இதுதான் அந்த கதை. இதை படிச்சுட்டு அவங்க செலக்ட் பண்ணி பரிசுலாம் கொடுத்தாங்க. பரிசு கொடுத்தா எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உம்மனே திடுறாங்க. 11 வயசு பயலுக்கு ப்ராஸ்டியூட்டை பற்றி இப்படி தெரியும். இந்த பாயிண்ட் அங்கே வந்துருச்சு. எங்கள் அப்பா நல்லத்தான் இருக்காரு. இப்படி இப்படி ஒரே பிரச்சனை. எனக்கு எழுதுனுங்கிற நிறைய ரசிகர்கள் போடுற கடிதத்தை கொஞ்சம் இதை மாலை முரசில் போட்டாங்க, கொஞ்சம் இதுகளை தொகுத்து எனக்கு கொடுத்து விட்டாங்க. ஓகே. அப்படி இந்த மாலை முரசில் இதாகிறப்ப தேனி பண்ணைப்புறத்தில் அம்மப்பால் வைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான் சின்னசாமி, பாரதி ராஜா. அந்த வீடு வீடாக போய் அம்மப்பால் வைக்கிறது போகிறது அப்படின்னு. அவன் இந்த கதையை படிச்சுட்டான். படிச்சுட்டு அவன் சூப்பராக இருக்கையா, இப்போ என்னை பார்த்தாலும் கேட்பான், அந்த கதையை சாகரக்குள்ளே எடுத்துடணையாம்பா. அப்படி ஒரு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கதை. அவ்வளோ கடிதங்கள். ரகுநாதன் பெரிய ரைட்டர் இருந்தார், அவர் கூட கடிதம் எழுதுறாரு. தோமுசீரகன். ஆமாம். ஓகே. அவருக்கு இந்த வயசை பற்றி தெரியலை, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க, இது கொஞ்சம் அனுபவம் உண்டோ அப்படிலாம் வெளியே போக முடியாது இப்படி அதெல்லாம். இவன் என்ன பண்ணா, அம்மாப்பால் குத்த போகிறப்ப இப்போ பண்ணப்புறம் பக்கம் சைக்கிளில் போகிறான். அங்கே பாவலர் பிரதர்ஸ்னு இளையராஜா அவங்கெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாடலாம், அவங்க இருக்காங்க. அங்கே அவங்க கிட்ட இவன் சொல்கிறான், தெரியுமா ஒரு கதை படிச்சுட்டா மனசை உருக்கிட்டாங்க அந்த ஆள் அப்படி இப்படின்னு. செல்லுராஜின் பேர் மாதிரி. அவன் என் ஃப்ரெண்டு தான்டாங்கிறான் இளையராஜா. ஐயோ எங்கள் ஃப்ரெண்டு தான்யா, நாங்கள் தினம் நாங்கள் பேசினாயா அப்படின்னா. இதில் அவனுக்கு ஒரே இதாக என்னை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களான்னு சொல்லி கடிதம் வருது. பேனா நட்பு தொடங்குது. அப்படி உங்களுக்கு பாரதி ராஜாவுக்கு. ஆமாம், அங்கே ஸ்டார்ட் ஆகுது. என்னால் மதுரையை சமாளிக்கவே முடியல. எங்கே ஒரு பால் பண்ணையில் 3 வீலர் ஓட்ட சொல்கிறாங்க. ஏன்டா குடும்பத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது. இப்படியே பார்த்து பார்த்து இப்போ எங்கள் சித்தப்பா சேலம் ஜெயில் போகிறாரு, மதுரை கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. அவர் சாப்பிட வர்றப்ப அவரும் ஜீவானந்தமும் வராங்க. ஜீவானந்தம் அந்த ஆட்டோ இதில் இருக்கார், ஆட்டோ மாதிரி கைவண்டியில் இருக்கும். இப்போ சரி, அதில் இருக்கார். இவர் வந்து அதை ஆட்டோ தான். இப்போ இவர் வந்து சாப்பிட்டு அப்படிப்பா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இல்லை நான் போகிறேன், நானும் இப்படி ஜீவா வந்திருக்கோம், நான் மண்டையநாசாரி சந்தில் அவங்க ஆஃபீஸ், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், ஏதாவது சேர்த்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பார்த்தா டேபிளில் நிறைய பேனா பேப்பராகவும் இருக்குது. இது என்னென்ன அவன் எழுதிக்கிட்டு இருக்கான் சங்கரையான்னு எங்கள் அப்பா சொல்கிறார். எடுத்து அப்படியே படித்தவர், இவர்கிட்ட எழுத்து ஆற்றல் இருக்க, இவட மெட்ராஸ்க்கு அனுப்பு, நான் இந்த வார்த்தை தான் நீங்கள் கொண்டாந்து அப்படி சொன்னேன். அவர் ஷாக் ஆகிட்டார் எங்கள் அப்பா, நம்ம கவனிக்காமலே விட்டவே. அப்புறம் நான் ஒரு புறப்புற நேரத்தில் வரேன். வந்தால் வா இந்த எழுத்துலாம் பார்த்தேன்,
எனக்கு ரொம்ப பிடிக்குது, ம் நீ மெட்ராஸ்க்கு வா, உனக்கு லைஃப் பறக்கும். ம் இவங்களுக்கெல்லாம் இது புரியாது. வயசுக்கு மீறின எழுத்து, வயசு கீழே போன ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ம் சென்னைக்கு புறப்பட்டு நீ எப்போ வேணாலும் வா ம் அப்படி சொல்லிட்டு போனார். இவர் போனால் அங்கேருந்து விசாரணை கொண்டு போனாங்க, சேலம் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க அவர். ம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். ம் அப்போ பாரதி ராஜா தான் உங்களுக்கு அவர்கள் மூலமாக பாரதி ராஜா மூலமாக உங்களுக்கு அவர் அறிமுகமாகலாம், அதற்கு முன்னாலே இளையராஜா ஒரு எனக்கு இவங்க எல்லாம் அதுதான் சொல்கிறேன். இவங்க மதுரையில் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்க்கு வருவாங்க. ம் மங்கம்மா சத்திரத்தில் ரூம் போட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஓகே. சும்மா 10 ரூபா தான், அதுக்குள்ளே தான் படுத்துக்கூட 6 மணி பட்டியெல்லாம் வச்சுருந்தேன். ம் அப்போ இவங்களுக்கு அங்கே இருக்க முடியாமல் வெளியில் வந்துடுவாங்க. ம் இந்த கச்சேரி நடக்கிற மதுரை பக்கம் கச்சேரினா நான் கண்டிப்பாக அங்கே இருப்பேன். ம் அப்பா இவங்களை வந்து அங்கேருந்து கூப்பிட்டு போவேன். ம் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு, ம் வைகை ஆற்று பக்கத்தில் ஆழ்வார்புரம்னு இருக்குது. ம் அங்கே பாட்டி அருமையான சமையல் பண்ணுவாங்க. ம் நான்வெஜ்ஜெல்லாம் போட்டு சமையல் சாப்பிட்டுட்டு வைகை ஆற்றுக்கு போயிடுறது. ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்க. ஆமாம். வைகை ஆற்றுல உட்காந்து அப்போ நான் வந்து சினிமா எழுத போகிறேன், டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ம் இளையராஜா சொல்ல, டே நான் மியூசிக் டைரக்டர் ம் அப்படிங்கிறான். அவன் சில பாட்டுகள் பாடுறான். ம் ராஜகபூர் படத்தில் வரும், அன்பே வா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த அருமையாக பாடுவான் அந்த பாட்டை. ஆ எனக்கு ஒரே மயக்கமாக இருக்கும், இவனை எப்படியா மியூசிக் டைரக்டர் ஆக்கிடணும். ம் அது மாதிரி எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஓஹோ, இவன் இப்படி ட்ராக்கில் நம்ம கூட இருக்கான வந்துட்டு ம் அப்படியே அதில் இருந்து அந்த 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க, பாஸ்கரும் அமர். நான் இவனோட சுற்றுறது போகிறது வருது. நம்ம உஸ்மான் இதில் ஒரு தருமபுரம் ஆதின மடம் இருக்கு. மடம் இருக்குது தெரியும். இந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் வருது, அந்த மடம் எடுத்து கொடுத்த வீட்டு பக்கத்தில். ம் அந்த ஆஃபீஸில் அது இருக்கிறது வந்து கேஆர்ஜி. ஓகே. இங்கே ஒரு ரூம் போட்டு கோயம்புத்தூர்காரரு ம் சினிமா எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த லிங்க்குக்கு சித்ராலட்சுமணம் அங்கே வரான். ஓகே. அவங்க பிரதர் ஒருத்தர் ராமன். ம் அப்புறம் பேசிக்க செல்வராஜோட சரி யாரை டைரக்டர் பண்ணலாங்கிறப்ப நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பாரதி ராஜாவை டைரக்டர் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நானும் பாரதி ராஜாவும் அவங்க வந்து ஊரில் இருக்கிறப்பவே நான் இங்கே வந்துட்டேன். ம் இங்கே வந்து போராடி பார்த்து ஒன்றும் நடக்கல. சித்தப்பா ஜெயிலேருந்து வரலை. ம் அப்போ பாலதன் ராயை தான் பார்த்தேன், பாலதன். பாலதண்டாய் தான். அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வந்து என்ன செல்வராஜ் என்ன அப்படின்னு அவர் அதுதான் முதல் சினிமா. அவர் என்னைய மல்லிய ராஜாவால்கிட்ட அனுப்பி வச்சார். ஓகே. மல்லியம் ஜீவனாம்சம் படம். ஓகே. ஃபஸ்ட் டே நான் அங்கே போகிறேன். ம் அங்கே லக்ஷ்மியை ஹீரோயினாக கொண்டாடுறாங்க. ஓகே. நடிகர் சிவகுமார் அங்கே அறிமுகமாகிறார். ஓகே. சாயந்தரமாக ஒரு டீ கொடுப்பாங்க, அவ்வளோதான். அது எங்கேயோ ஒரு நம்பிக்கையில் கடைலாம் வாங்கிட்டு அது அடுத்த சீன் வரும், உனக்கு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சேர்த்து விட்றேன் இப்படிலாம் சொல்லி வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இது நின்று போச்சு படம். நின்று போட மட்டும் இல்லாமல் பத்திரிகைகள்லாம் இது நிறைய வந்துருச்சு. ம் இந்த மாதிரி கஷ்டத்தை திருப்பி மாறி போயிட்டேன். ம் எப்போ அதுதான் இது மாதிரி போயிட்டு திருப்பி வர்றது போட்டு. இப்போ சொல்கிறாங்க நீ மெட்ராஸ் பக்கம் போனீங்கன்னா கொண்டு விடுன்ட்டாங்க வீட்டில். ஆள் நிரப்பு சாப்பாடு இல்லாமல். ம் ஏன்டா அங்கே சித்தப்பா வீட்டுக்கு போகணும், நம்ம ஜெயிச்சு அங்கே போகணும். சரியாக வாழ் இல்லாமல் எந்த உறவினர் விட்டு போக மாட்டேன். ம் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இதில் இளையராஜா புறப்புறான். டே நாங்கள் மெட்ராஸ் போகிறேன்டா, உங்கள்கிட்ட எவ்வளோ இல்லை 10 ரூபா வச்சுருந்தேன் கொடுத்தேன். ம் நான் சொன்னேன், டேய் போய் பாரு, ம் உன்னை சின்னாபனமாக்கிடுவாங்க மெட்ராஸ்காரங்க. ம் ஒருத்தனுக்கு இறக்கம் கிடையாது, சும்மா பேசுவாங்க. ம் ஒரு ஸ்டேஜில் இவங்க இங்கே வந்துட்டாங்க, இளையராஜாவும். ஆமாம், பாப்புலர் பிரதர்ஸ். ஓகே. கச்சேரிகள் போகிறாங்க. ஒரு கச்சேரி முடிஞ்சால் அப்போ வந்து போச சேவா, இவங்க ரொம்ப பிசி. ம் இந்த தேவா பிரதர்ஸ், ம் சந்திரபோஸ் கூட இருந்தான். ஓகே. போசஸ் தேவா, ம் அவங்க பிஸி. இவங்க இது ரொம்ப கஷ்டம்தான். ம் அந்த இது யூனிட் மூவ் ஆனது காரணம் கங்கை மரம் தான். காமெடியாகவே இருப்பான் சார், காமெடியாகவே லைஃப் நடத்துவான். அவனை மாதிரி ஒரு அருமையான பையனை பார்க்க முடியாது. அப்படியே இங்கே கச்சேரி முடிஞ்சதுன்னா
அவங்க கொடுக்குற 7 ரூபா 10 ரூபாய் ரிக்ஷா கொடுப்பாங்க. ஜாமான்லாம் ஆரம்பி இதெல்லாம் தலையில் வச்சுக்கிடுவாங்க. ரிக்ஷாவில் வரமாட்டாங்க, அது ஜேப்பில் வச்சுக்கிடுவாங்க. நாளைக்கு சாப்பிட உதவும் உள்ளது அப்படி வந்துடுவாங்க. இப்படியே வாழ்க்கை வர்றப்ப நான் இங்கே வந்த பாரதி ராஜா கதை கேட்டேன். கதை கேட்டவுடனே நான் ஒரு கதை சொன்னேன், ரொம்ப நல்ல கதை சொன்னேன். ஊசி இலை காடுகள். கதை கேட்டு பிரம்மாண்டமாக இருக்கட்டான். அதை வெட்டணும் இதை வெட்டணும் இதை வெட்டணும் இதை வெட்டி அப்படி இது பண்ணிடலாங்கிறான். அவனுடைய இது வந்து நாடகத்துக்கு இருக்குது, நம்ம விஷுவல் வந்து சினிமாவில் இருக்குது. அதுதான் கிளாஷ் ஆகிடுச்சு. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் கதையை குறுக்க பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போடா எந்த மயிர்காண்டியும் நான் அங்கே வரலான்னு தூக்கி ஃபைலை எரிஞ்சேன். அவன் அப்படி ஷாக் ஆகிட்டா. இவனை போச்சிட்றா வெளியே, என் ரூம் அவுட்டு வெளியே போச்சிட்றாங்கிறான். போடா சொல்லிட்டு போகிறப்போ அந்த டெல்லின் சட்டை ஏஜெட்டை அதை கழட்ட சொல்லுங்கிறான். ஏன் சட்டையை துவைச்சி போட்டிருக்குது. இப்படியே இதாகுது. நான் என்னென்னா பீச்சில் இதில் ட்ரிப்ளிகனில் ஒரு மெஸ் எடுத்தேன். டி ஷாந்தின்னு மெஸ்ஸில் ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டேன். தனி ஃபேனு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கேன். சஃபைர் தேட்டரில் சித்திராலட்சுமணம் பார்த்தேன். என்ன சொல்கிறா எங்கே போயிட்டேன்? இந்த பாரராஜா தேடிக்கிட்டே இருக்கிறான். இல்லை பிரபா அவனுக்கு நல்ல கதை வேணுமா, நீ ஒரு கதை சொல்லுவே சொந்த வீடுன்னு, அந்த கதையை பண்ணலாமா? இப்போ நான் கேட்குறேன் ஒழுங்காக எடுப்பானாவன் என்ன இப்படி பண்ணுறடி அப்படி இப்படி. அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் 2 ஒரு புது இடத்துல சந்திக்கிறோம், கதை அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இதுக்கடையில் இந்த கதையை கேட்குறாரு கேஆர்ஜி. பிரம்மாதண்டா கதை அப்படின்ட்டார். பாரதியின் இதுன்னு போட்டேன். அவங்க ஏவிஎம்மின் புதுமைப்பெண். ஓகே. அது அந்த கஸ்தூரிமான கல்யாணத்தின் அந்த படலாம் அதில். ஓகே. அந்த அதில் உள்ள வர ஒரு சாங்கை வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய ஓல்டு சிங்கர்கார் ஒசக்கோட்டை குருராஜன் பேர். அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, நமக்கு கன்னடம் தெரியலை. நான் அப்படியே காரை நிறுத்திட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். தென்றல் புயலாகி வருமோ, அது கன்னடத்தில் வரும். அப்படி பரபரப்பாக இருக்குது அந்த டியூனு அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டில் வந்து இவன்ட்ட சொல்கிறேன். அப்புறம் நான் எங்கடா பாடணும், சும்மா அந்த ஐடியா கொடுங்க. அப்படியே அவள் 6 மணி போட்டு கிளைமேக்ஸில் புதுமைப்பெண்ணில் போடுவார் ரேவதி வீட்டு விட்டு. அப்படி கலக்கிறோம் எல்லா இடத்துலையும். இப்படி லைஃப் இங்கே செட் ஆயிடுச்சு. எனக்கு வசந்த மாளிகை படத்தில் ஒரு அழைப்பு வருது. நான் வந்து பஞ்சநாச்சலத்துக்கு அசிஸ்டண்ட் ஆகிறேன். அதுக்கு நிறைய பேர்த்து அசிஸ்டண்டாக போகிறது, டிஸ்கஷனுக்கு போகிறது. ஓகே. பஞ்சநாச்சலத்துக்கு போயிட்டேன். அங்கே போனால் அவங்க வந்து மகாபலிபுரத்தில் ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூமில் ஒரு ரூமில் நானும் பஞ்சும், ஒரு ரூமில் கவிஞர் மட்டும்தான். பாலமுருகன் அந்த படத்துக்கு வசனம் தெலுங்கு வந்து சுலோச்சனா, அது அவரும் வருது. இப்படி இருக்கும். நான் சாயந்தரானா நானும் பஞ்சுவும் இந்த டிஸ்கஷன் முடிஞ்சோடனே இறங்கி பீச்சுக்குள்ளே போகிறது. அப்போ பஞ்சு கூட அப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன். நான் தென்றலில் எழுதியிருக்கேன் சார். அவர் சொல்லுவார்ல கண்ணாசன், நான் வந்து தென்றல் அந்த பாட்டு நான் எழுதின பாட்டு சார், அது இது அப்படியே இதாகிடுச்சு. அப்போ ஒரு கதை சொல்லணும், நான் இந்த மருத்துவ வச்சு கதை சொல்கிறேன். அவர் பயந்துட்டார். அற்புதமாக இருக்கா, அற்புதமாக இருக்குது. நான் ப்ரொடியூசரானா இதாக படம் பண்ணுவாங்க. அந்த கிளி கதை சார், அது பேர் மருத்துவச்சி. மருத்துவச்சின்னு வச்சுருந்தீங்க இல்லையா? மருத்துவ கதை எழுதி வச்சிட்டிங்களா? அந்த கதை ஏற்கனவே வச்சு கங்கைமரை பல தடவை வீசிக்கலாம் போட்டு வெயிட் இல்லைன்னு வந்துருச்சு அந்த கதை. ரொம்ப அமர் சொன்னா, அண்ணே சார் ரொம்ப கஷ்டம்ண்ணே, ஒரு அரிசி இல்லை மயிலாப்பூர் வீட்டில், என்ன பண்ண தெரியலைண்ணே, சொல்கிறா என்ன பண்ணலான்னு சொன்னேன். எனக்கு இல்லை பயம், சொந்தக்காரங்க வீட்டில் தான் கேளுன்னு சொல்லிடுவானோ, இதுதான் பயம். ஓகே. அவன் அதெல்லாம் செய்யலை. கொஞ்சம் வீசைக்கு போகிற மாதிரி தான் இருந்தா கொடுங்கன்னு கேட்டான். நான் எல்லாம் ஃபைலாக வச்சுருக்கேன், இதை போட்டுருவானே, நான் போடு. அதான் மருத்துவச்சி கதை தான், பெரிய டைலாக் கூட இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு மயிலாப்பூர் ரூமில் பக்கத்துலேயே கபாலி ப்ராப்ளம் முனையில் ஒரு பழைய பேப்பர்லாம் வாங்குற கடை, அரிசி கடை எல்லாம் இருக்குது. அவன்கிட்ட கொண்டு போய் இதை போடுறான். அப்புறம் என்கிட்ட வந்தால் வெறும் அரிசி வாங்கிட்டு வரா, சிகப்பு மிளகா கொண்டாந்துட்டான். அதை அரைக்கிறது சார், இந்த அரிசியை கொதிக்க வச்சு நடுவில் ஊற்றுறது, இதை சாப்பிடும். சிரிச்சுக்கிட்டே செய்வான், போகமாக இருக்கும், ரொம்ப வழியில் இது உண்டா அப்படின்னா. அப்போ சொல்கிறான், சரியா பணம் கிடைக்கலண்ணே,
ஏன்னா கதையில் வெயிட் இல்லையா, நான் அடி செருப்பால் இல்லை. ம். அன்னக்கிளி கதையில் மரத்து வச்சு கதையில் வெயிட் இல்லைங்கிறாங்க வீசைக்கு போகிறதுக்கு. இப்படி ஹியூமராக தான் டீல் பண்ணுவான் அவனுடைய இது பூரா. இந்த இதில் அப்படியே வந்து அன்னக்கிளி சொல்லாத ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய கேஆர் விஜயா, ராமாநாயுடு எல்லாம் கேட்டாங்க, பிரமாதமாக இருக்கும்பாங்க. ஆனால் சின்ன படமாக இருக்கு. ராமாநாயுடு சொல்லுவார், ரொம்ப அருமையாக ஸ்டாஃப்ஸ் மட்டும் என்கிட்ட 80 பேர் இருக்காங்க, மாதம் சம்பளம் கொடுக்க என்ன பண்ணுறது, இவ்வளோ குட்டி கதையாக இருக்கப்பா, ஒரு பெரிய கோடீஸ்வரி கல்யாணமாக அப்படி பண்ண அது இல்லை சரியா. இப்படி இந்த மாதிரி இல்லை. பஞ்சுக்கு நான் ஒரு நாள் பாண்டிப்பஞ்சார் போகிறேன், பஞ்சு பார்த்துட்டாரு. யோ எங்கேயா போய் தொலைஞ்சேன், அந்த படத்தை பண்ணுவையா, சுப்புக்கு சொன்னையா, ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்னு இந்த கதையை படம் எடுக்க அப்போ பஞ்சு சொல்லாரு, நீ அந்த பையங்களை கூட்டுவா, சொல்லிக்கிட்டே இருக்கே கூட்டுவாங்கிறாரு. நானும் பஞ்சு அதில் உட்காந்தா கதையெல்லாம் எழுதுவோம். அங்கே வர சொல்கிறேன், இவன் எங்கேயா வந்துட்டாங்க. வந்து இன்ஸ்பெக்டர் இவர் பஞ்சு எதிர்பார்த்தது நல்லா பல்லன்னு வரப்போகிறாங்க, எல்லாம் வறுமையில் வர்றாங்க. அப்படி பயந்துட்டார், கருத்தே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவைகளை எப்படி அனுப்பலாங்கிறதுல அவர் இருக்காரு. ஆனால் அப்பா அவர் சொன்னால், நான் ஒரு 2 பாட்டு டியூன் பண்ணி வச்சுருக்கேன், கேளுங்க, பிடிச்சிருந்தா பார்ப்பேன். சரி சொல்லு சொல்லிட்டாரு. அங்கேயே தாளம் போடாது சார். தாளம் போட்டு மச்சான பார்த்தீங்கள அப்படி போட்டு அடிக்கிறான். அன்னைக்கிளி இவர் அப்படியே அலறிட்டார். ஏன்னா எத்தனாயிரம் பாட்டு கண்ணதாசனோட போய் அவருக்கு அப்படியே ஆனந்தம் தாங்கலை. அங்கே செட் ஆகிறான். செட் ஆனால் இளையராஜாவை கொண்டாடுறது அவங்க குடும்பத்திலையும் பிடிக்கலை, நண்பர்கள் வட்டாரத்துலையும் பிடிக்கலை, புது மியூசிக் டைரக்டர். அப்போ அந்த ஒரு இன்சார்ஜ் ஒருத்தன் குருபாதம், அந்த மாதிரி என் பேர் சரியா தெரியும், அந்த மாதிரி ஒருத்தன் பஞ்சுக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறான். எம்எஸ் விஸ்வநாதனை வச்சுலாம் பெரிய பெரிய படம் எடுத்துகிட்டு இப்படி புது பெயரை போகிறீங்களே அப்படின்னு பஞ்சுக்கு அந்த ஃபேமிலி சைட்லேருந்து யாரோ பிரச்சனை கொடுக்குறாங்க இந்த குருபாதத்துக்கு. இளையராஜா மாற்றணும், பஞ்சு பிடிவாதமாக மாற்ற மாட்டேன். நான் எவ்வளோ மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கேன், என் லைஃப்பில் இப்படி ஒருத்தரை பார்த்ததில்லை. ரெக்கார்டிங் சார், ஏதோ சதி நடக்குது, கரண்ட்டு கட் ஆகுது, பாட்டு ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் ஒரு சதி. இதெல்லாம் நான் வந்து காலங்கள் 50 வருஷம் ஆகிப்போச்சு விட்டுட்டு. ஆனால் அதை மீறி ஜெயிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டான். ஆமாம் சார், அன்னக்கிளி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ அந்த மருத்துவ வச்சு இறந்தது, பட் இந்த கதையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணீங்களா நீங்கள்? கதை எழுதல பஞ்சு தான் வந்து இந்த கதையை பண்ணிட்டேன். அந்த மருத்துவ வச்சு சின்ன வயசாக வச்சு கதையை பண்ணால் ஒவ்வொருத்தரும் மருத்துவ வச்சுன்னா 4 பிள்ளையா பெற்றுக்கணும், சின்ன பிள்ளையில. ஆமாம், அதை என்கிட்ட கேட்டாங்க, நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் அது அப்படின்னு. நான் சொன்னேன், அது பறவை குடும்பம், அது மருத்துவ வச்சு குடும்பம் தான் அது. இப்போ அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை, படத்தில் ஒரு இடத்துல 2 இடத்துல தான் இப்போ வரும். அப்படின்னு எனக்கு வந்து அந்த சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த ஆண்டாள் இதில் ரொம்ப அதனால நான் என்ன பண்ணிட்டேன், மனசில் ஒரு உறுதி வச்சேன், எந்த பெண்களையும் தப்பாக எழுதக்கூடாது, உயர்வாக எழுதணும் ஒரு பெண்ணை அப்படின்னு. இது வரைக்கும் பண்ண படத்தில் ஒரு படத்தில் கூட பெண்களை கேவலமாக எழுதவே இல்லை, இது வரைக்கும் எழுதலை. அப்படி ஒரு சுச்சுவேஷனை தான் எழுத மாட்டேன். அதுதான் அதில் உள்ள ரொம்ப. அப்போ அன்னக்கிளி நீங்கள் ஒரு பார்க்குறீங்க, பட் அந்த கதை லவ் எல்லாமே பஞ்சு சார் மாற்றிட்டாரா? இல்லை இல்லை இல்லை, அதுக்கு இங்கே அதுக்கப்புறம் அந்த வாத்தியார் கேரக்டர்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், லவ் ஸ்டோரி எல்லாமே எல்லாம் நம்ம பண்ணுறது. அவங்க கொஞ்சம் இந்த இடத்துல பாட்டு போட்டுக்கலையா, இந்த 2 சீனை தூக்கிடு அப்படின்னு. சார், அன்னக்கிளி நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றி பெறும்னு எதிர்பார்த்தீங்களா? அந்த கதை நான் பண்ணது ஒரு பெரிய பியூட்டிஃபுல் லவ் சார். அந்த லவ் சப்ஜெக்ட் பல பேரை பாதிச்சுது. ரொம்ப இவ்வளோ பெரிய வெற்றி இல்லை. அப்போ வந்துக்கிறதுல சாதாரண படங்கள்லாம் நல்ல படங்களாக இருந்தது. அதுதான் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பாரதிராஜாக்கே அந்த கதை தெரியும், பாரதிராஜாக்கே தெரியும். அவனுக்கு வந்து கிராம கதைகள் அவனுக்கு தான் சார் செட் ஆகும். ஓகே. இந்த கிழக்கப்போ ரயில் கதையை அவனுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஒரு மனநோயாளியான ஒரு பொண்ணு, இல்லை ஒரு கிராமத்து பொண்ணு, டவுனுக்கு போன காதலான தேடி ரயில்வே ஸ்டேஷன் வருவாள்.
அங்கே எப்போவாது தான் ஒரு ரயில் வந்து நின்று போகும். ம் அப்போ இந்த பொண்ணு அங்கேயே அலையிறப்ப ஒரு 3 பேர் தண்ணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ம் அவங்க யாரும் தெரியாது. அவங்களும் உள்ளேருந்து பார்க்குறாங்க, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கா. என்னம்பாங்க, கிழக்கப்புறையில் எப்போ வரும்னு கேட்பா. வந்துடும் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன், நாங்களே தான் வெயிட் பண்ணோம். அப்படியே பேசி உள்ளே கொண்டு போய் அவளை கெடுப்பாங்க. ட்ரெயின் போயிட்டே இருக்கும், சட்டக்கு. ம் அந்த பொண்ணு மென்டல் ஆகிட்டேன். ம் இவங்க போயிட்டாங்க. இந்த பொண்ணு எங்கேயோ சுற்றி கித்தி காதலை சந்திக்கிறப்ப அவன்கிட்ட கேட்பா, கிழக்கப்புறையில் எப்போ வரும்னு. அவன் அழுவா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த கதை கேட்டு பாரதிராஜெல்லாம் உருகிடுவான். ஆனால் பட்டு கதையில் ஃபுல்லாகவே வேறு மாதிரி மாற்றிட்டீங்க. அதான் சார், டிஸ்கஷனில் உட்காந்தா ம் எவனாவது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். ம் நீங்கள் ரைட்டர்கள் தோற்று போகிறது காரணம் ம் இந்த டைரக்டர்கள் கூட வர்ற டிஸ்கஷன் குரூப் தான். அதே மாதிரி தான் கடலோர கவிதைகளும் இதே மாதிரி தான் வச்சிங்களா? கடலோர கவிதைகள் வந்து ஒரு சோபா சுந்தரன்னு ஒரு நண்பன் இருந்தான். ம் அவன் ரவுடிய தலைவர்னு சொல்லுவான் ஒரு பையன். ம் அப்படின்னு சொன்னான் பாரதி. அருமையாக இருக்கேன் மேட்ரு, ம் இப்படியான்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர்கிட்ட அதை வாங்க சொல்லி, ம் அப்புறம் நான் அதை உட்காந்து ஒரு டீச்சர் ஆக்கி ம் சத்யராஜை இப்படி மாற்றி ம் அப்படியே அதை வந்து இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து உங்களையும் அவங்க இளையராஜாவையும் அணியையும் உங்களுக்கு சேர்க்கறதுல அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம். கண்டிப்பாக. ஆ அப்புறம் என்கிட்ட ஏன் கட்சி இதில் நான் வரமாட்டேன், ஏன்னா இது ஒரு பொது தொழில் சினிமா. நீங்கள் கட்சியில் இருந்தீங்களா தொடக்கத்தில்? அது ரொம்ப காலம் இருந்தேன் சார், வளர்ச்சி வரலை. ம் அது வளர்ச்சி எப்படி வருதுன்னா, தீக்கதிர் ஆரம்பிக்கிறப்ப நான் தான் அதில் எடிட்டர், சினிமா எடிட்டர். ஓ தீக்கதிரில் அப்போ தீக்கதிரில் வாரம் ஒரு கதை எழுதிக்கிட்டே இருப்பேன். ம் அப்போ சினிமாவில் உள்ள நல்லவங்க இங்கெல்லாம் சேஷாத்திரின்னு ஒருத்தர் இருந்தார். ம் அவரால் தான் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து உருவானாங்க, நாடக நடிகர்கள். அவ்வளோ அருமையான சாத்தமான ஒரு ஏணி அதுக்கு டைல் கொடுத்து போட்டாங்க. பல பேர் அலறிட்டாங்க. அப்புறம் அவர் சொல்லுவார், செல்வராஜ் நீங்கள் போட்டதில் பல பேர் என்னை கேட்குறா அப்படி ஒரு அருமையான அல்ல தான். இது நல்லா தான் பைக்கிருந்தது. ஒரு கதை எழுதி அனுப்புகிறேன், ஒரு பெண் கெட்டு போகக்கூடாது. அந்த பாயிண்ட் முதல் இதில் இதில் 16 வயதில் கூட இருக்கும். இளநீ வெட்டிக்கிட்டே இருப்பான், கெடுத்துருவான்னு வச்சுருந்தான் பாரதிராஜா. அதனால தான் அந்த படம் நான் எழுதுவேன். அவன் வந்து அந்த படம் கெடுத்துட்டா அதுக்கப்புறம் விளைவுகளையும் வச்சுருந்தேன். அதெல்லாம் கெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி அவன் போயிட்டான். இப்போ அந்த பாயிண்ட் தான் அங்கே வருது, பெண்ணை கெடுக்கக்கூடாது சார். உங்களை பற்றி இவங்க சொல்கிறாங்க, பாவலர் பிரதர்ஸ் வந்து பாரதி ராஜா சொல்கிறாங்க. அதன் மூலமாக அவர் ஏற்கனவே உங்கள் பேரை கேள்விப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வருது. ஆனால் எனக்கு பாதிக்கல் ரொம்ப நாள் லிங்க் ஆகிடுச்சு. அது நீங்கள் ஒரு பெண் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன்னு சொன்னீங்களா? ஆமாம். இல்லை, அப்புறமும் நான் எது பண்ணாலும். அவருக்கு ஃபஸ்ட்டு படம் எது பண்ணீங்க? வந்து கிழக்கப்புறையில் தான். கிழக்கப்புறையில் தான். அது முதல்ல 16 வயதுக்கு முன்னாடி கிழக்கப்புறையில் தான். ஆனால் 16 வயதில் அந்த ப்ரொடியூசர் பிடிச்சி போச்சு. ஓகே. இந்த பாயிண்ட் எனக்கு பிடிக்கல, பொண்ணு கெட்டு போகிறது. ஓகே. அது என் கொள்கை, எந்த பொண்ணும் கிடக்கூடாது. இது கதை. அந்த இதய கோயில் எப்படி வந்தது? அது வந்து ஒரு அது உங்கள் கதை தானே? ஆபாபா. அது என்ன இப்படி காலங்களில் போயிருந்தார் சார். வந்து வல்லபன் ஒரு நண்பர் இருந்தார் எனக்கு, ஏஜி வல்லபன், பாட்டெல்லாம் எழுதுவார். அப்படி அவர் கதை அவங்க பண்ணுறாங்க சார், நான் வசனம் எழுதினவான்னு கேட்டார். ஒரு ப்ரொமோஷன். சரி எழுதுங்கன்னு சொல்ல அப்படி போயிடுச்சு. ஆனால் கதையிலேயே இருக்கும் எல்லா வசனமும். எனக்கு இது வரைக்கும் எழுதுறதில்ல ரொம்ப பிடிச்ச வசனம் கடலோர கவிதைகளில் சத்யராஜ் வந்து ரேகாவை லவ் பண்ணுவார். ரஞ்சினி வந்து சத்யராஜ் தாய் மாமனார். கமலாக்காவை சாக கிடக்கிறா, தேடி வராங்க, வரமாட்டேங்கிறான் சத்யராஜ். அப்போ அந்த ரஞ்சினி அந்த அத்தை மக, மாமா ஓ காலை பிடிச்சாலும் பிடிப்பனை தவிர கையை பிடிக்க மாட்டேன் மாமாப்பா. பாரதி ராஜா அந்த கூட்டத்தில் விழுந்து அழுகுறான், காலை கட்டிக்கிட்டு. ஐயோ சொல்லியா ஒரு தடவை. அவ்வளோதான், பேக்கப், நாளைக்கு இந்த சீன் தான் போயிட்டான். இப்போ முதல் மரியாதை கூட அது உண்மையான ஒரிஜினல் கதை இல்லை. அது வந்து டால்ஸ்டாய்வாஸ்கியினுடைய ஒரு வரலாறில் உள்ள உண்மை சம்பவம், நிஜம், கதை கிடையாது. அவருக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வர்றா, இவர் ஜெயிலுக்கு போகணும் அந்த கதை எழுதாட்டி. அந்த பொண்ணை வந்து வேலைக்கு வந்தால் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை, எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஆனி அந்த பொண்ணு பேர். அப்புறம் அவரை சொல்ல செட்டில் ஆகிட்டா.
அப்புறம் அவருக்கு 80 வயசு, இவளுக்கு 18 வயசு. இந்த டிஃபரன்ஸ் தான் முதல் மரியாதை. தாஸ்தாவஸ்கியினுடைய சொந்த கதை தான். உண்மையான வாழ்க்கை. அவரை பார்த்தேன். அந்த அம்மா அவர் இறந்தும் 40 வருடம் வெறுமையாக இருந்தது. ஓகே. அவர் எழுத்துக்களை பதிப்பிச்சுக்கிட்டே இருந்தது. அப்படி ஒரு கிரேட் லேடி. இத்தனை நேரமும் உங்களுடைய திரையுலக அனுபவங்களையும் அரசியல் அனுபவங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.